அவிநாசி நகரம் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் ஆகிய இரண்டு மிகப்பெரிய தொழில் நகரங்களுக்கு இடையே மிகச்சிறந்த இடத்தில் அமைந்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலை 544 இந்த ஊரின் வழியாக செல்வதுடன் ரயில்வே பாதையும் இதன் எல்லையில் அமைந்துள்ளது. திருப்பூரின் பின்னலாடை ஏற்றுமதி மண்டலம் இங்கிருந்து வெறும் 12 கிலோமீட்டர் தொலைவில் மட்டுமே உள்ளது. இவ்வளவு வசதிகள் இருந்தும் பல தசாப்தங்களாக அவிநாசி வெறும் போக்குவரத்து நகரமாகவே இருந்து வருகிறது. மக்கள் இந்த ஊரை கடந்து செல்கிறார்களே தவிர இங்கு முதலீடு செய்யவோ அல்லது தங்கவோ முன் வருவதில்லை. இந்த நிலையை நிரந்தரமாக மாற்ற மத்திய அமைச்சர் எல் முருகன் ஒரு மாபெரும் திட்டத்தை முன்வைத்துள்ளார். குஜராத்தின் தொலேரா ஸ்மார்ட் சிட்டியை போலவே அவிநாசிக்கு அருகில் நவீன வடிகால் வசதி மற்றும் திட்டமிடப்பட்ட குடியிருப்புகளுடன் கூடிய 100 ஏக்கர் பரப்பளவிலான ஒரு செயற்கைக்கோள் நகரத்தை உருவாக்க அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். இது தவிர அவிநாசியையும் திருப்பூரையும் இணைக்கும் வகையில் 14 கிலோமீட்டர் சாலை விரிவாக்க பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. இது வெறும் வெற்று வாக்குறுதி அல்ல. இந்தியாவில் தொலிரா மற்றும் கிஃப்ட் சிட்டி போன்ற பெரிய திட்டங்கள் அனைத்தும் மத்திய அரசின் நிதி மற்றும் நேரடி திட்டமிடலால் மட்டுமே சாத்தியமாகியுள்ளன. ஒரு மாநில சட்டமன்ற உறுப்பினரால் இவ்வளவு பெரிய புதிய நகரத்தை உருவாக்க முடியாது. மத்திய நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகம் மற்றும் உட்கட்டமைப்பு பட்ஜெட்டில் நேரடி தொடர்பு கொண்ட ஒருவரால் மட்டுமே இதை சாதிக்க முடியும். எனவே அவிநாசி இப்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினரை மட்டும் தேர்ந்தெடுக்கவில்லை, தனது ஒளிமயமான எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்கிறது. அந்த எதிர்காலத்தின் அடையாளம் எல் முருகன். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் அவிநாசி பகுதியில் வேலை வாய்ப்புகள் பெரிதும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தொழிற்சாலைகள், வணிக வளாகங்கள், குடியிருப்பு திட்டங்கள் உருவாக்குவதால் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு உயரும். இதனால் தற்போது வேறு நகரங்களுக்கு வேலைக்காக செல்லும் மக்கள் தங்களது சொந்த ஊரிலேயே வேலை செய்து வாழும் சூழல் உருவாகும் என கூறப்படுகிறது. இந்த செயற்கைக்கோள் நகர திட்டம் அவிநாசியின் பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்தும் முக்கிய காரணமாக இருக்கும். சாலை, நீர், கழிவுநீர் வடிகால் போன்ற அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படுவதால் முதலீட்டாளர்கள் இந்த பகுதியை நோக்கி வருவார்கள் என நம்பப்படுகிறது. இதன் மூலம் அவிநாசி ஒரு சாதாரண போக்குவரத்து நகரம் என்ற நிலையை விட்டு வளர்ந்து வரும் முக்கிய தொழில் மற்றும் குடியிருப்பு மையமாக மாறும் வாய்ப்பு உருவாகியுள்ளது.